நற்செய்தி பிரிவு 6 வாழ்வு தரும் இறை வசனங்கள் 39 முதல் 45. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உண்மையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் திரும்பை கூர்ந்து கவனிப்பது. உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணீர் இருக்கும் திரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணீர் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணீர் இருக்கும் திரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முச்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாரம் இல்லை, முட்புதர்களில் திராட்சை கொடைகளை அறுத்து சேர்ப்பாரம் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர். தீயவரோ தீயதின்றி தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர். உள்ளத்து நிறைவையே வாய் பேசும் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பார்வைகள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம். பார்க்கும் பார்வைதான் ஒன்று, ஆனால் பார்க்கும் விதம் வேறு வேறு. அன்புக்குரியவர்களே, இவ்வாறு நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கின்றோம். கள்ளப்பார்வை, நல்ல பார்வை, கெட்ட பார்வை, காதல் பார்வை, நக்கல் பார்வை, இப்படி பல பார்வைகள். எந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிறோமோ அந்த கண்ணோட்டத்தோடு மக்களும் நம்மை அறிந்து வைத்திருப்பார்கள். ஏனென்றால் கண்கள் பேசும். நான் எந்த நோக்கத்தோடு பார்க்கிறேனோ அந்த நோக்கத்தோடு மற்றவர்களும் பார்க்கிறார்கள். ஆகவே நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை கண்டு அது தானாகவே காட்டிக் கொடுக்கும் என்று சொல்வார்கள். அவ்வாறாகதான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கும் பார்வை வேறு. மரக்கட்டையை கண்ணில் வைத்து பார்க்காது. இதுதான் இறைவன் நமக்கு சொல்லித்தரும் பாடம். இந்த மரக்கட்டையை கண்ணில் வைத்து பார்ப்பவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் குருட்டு வழிகாட்டிகளாக இருப்பார்கள். அவர்கள் பல்வேறு கண்ணோட்டத்தோடு தீய எண்ணத்தோடு வழிநடத்துகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த நோக்கத்தோடு பார்த்தார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் பிறரிலும் பார்க்க முயற்சி செய்வார்கள். அதுதான் குறைகூறும் மனப்பான்மையாக மாறிவிடுவதை பார்க்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவர் மிக தெளிவாக இன்றைய வாசகத்திலே அவர் 3 பகுதியாக பிரித்து நமக்கு சொல்வார். குருட்டு வழிகாட்டிகளை பின்பற்றாதீர்கள், நீங்களும் குருட்டு வழிகாட்டிகளாக மாறிவிடாதீர்கள். ஒரு சின்ன நிகழ்ச்சி. ஒரு அருமை 2 நண்பர்கள். ஒரு நண்பன் தன் நண்பனை பார்த்து பரிதாபப்பட்டான். ஏனென்றால் திடீரென அவன் நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்தானாம். அவனை பார்த்தவுடன் தன் நண்பனுக்கு புரியவில்லை. ஏன் நொண்டுகிறாய் என்று கேட்டதற்கு அந்த நண்பனிடத்திலே பதிலும் இல்லை. அவனும் நொண்டுவதற்கான காரணம் தெரியவில்லை.
ஆகவே இந்த நண்பன் சொன்னானாம், நண்பா, இப்படி திடீரென நீ நொந்து பொழுது அது பார்ப்பதற்கு அழகாயில்லை. ஆகவே நான் ஒரு காரியம் செய்தேன். நான் இவ்வாறு உன்னை போல அவஸ்தைப்பட்ட பொழுது மொட்டை அடித்துக் கொண்டேன். நீயும் மொட்டை அடித்தால் உனக்கு இந்த நொண்டி வேதனை தீரும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னானாம். உடனே நண்பன் பேச்சை கேட்டு மொட்டை அடித்துக் கொண்டான். அப்படியும் அவன் நொண்டுவது நிற்கவில்லை. கடைசியாக அன்னதானம் செய்கிறான், பல உதவிகளை செய்கிறான், ஒருத்தர் முயற்சிகளை செய்கிறான். எதை செய்தாலும் நொண்டுவது நிற்கவில்லை. ஆகவே கடைசியாக ஒரு மருத்துவரிடத்திலே சென்று பார்க்கும் பொழுது மருத்துவர், உன் கால்களிலே ஒன்றுமில்லை, நீ அணிந்திருந்த அந்த செருப்பை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அந்த செருப்பை பார்த்தால் அதனுள்ளே ஒரு ஆணி தைத்திருந்தது. அந்த ஆணி குத்த அந்த செருப்பை வைத்து நடக்க அவன் நொண்டிக் கொண்டிருந்தான். அந்த ஆணியை பிடுங்கி போட்ட பிறகு அவன் தாராளமாக நடக்க ஆரம்பித்தான். அன்புக்குள்ளே இந்த நிகழ்ச்சி எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இப்படிதான் நம் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் அப்படின்னா நமக்கு வழிகாட்ட பல குருட்டு வழிகாட்டுகள் இருப்பார்கள். நீ இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இது இப்படிதான் இருக்கும் என்று பல்வேறு தவறான வழிகாட்டுகளை நமக்கு சொல்வார்கள். ஆகவே நாம் என்ன செய்வோம்? அவர்கள் சொல்வதெல்லாம் நாமளும் கேட்போம். அவங்க சொல்றதுல ஏதாவது இருக்கும், ஒரு ஐதீகம் இருக்கும். அப்படி நாமளே தீர்மானித்துக் கொள்வோம். அப்படி நம்ம மனசை மாற்றிடுவாங்க. ஆகுதான் அன்புக்குள்ளே இவ்வாறு குருட்டு வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டாம். இப்படியாகத்தான் மூட நம்பிக்கைகள் நம்முடைய சமுதாயத்தில் பெருகிவிட்டது. எதை செய்தாலும் குற்றம், இது இப்படிதான் வந்தது, குறுக்க போனா தப்பு, இப்படி பல்வேறு விதமான ஐதீகங்களை வைத்து நம்முடைய குழப்பி நம்முடைய வாழ்க்கையை நல்ல நேரம் கெட்ட நேரம் இப்படியெல்லாம் பார்த்து வைத்து இந்த சமுதாயம் நம்மை சீரழித்து விட்டது. அன்புக்குள்ளே அது சரியான பார்வை அல்ல, அது சரியான வழிகாட்டுதலும் அல்ல என்று ஆண்டவர் மிக தெளிவாக இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே நம்மிடத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் என்ன, அவற்றை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த செருப்புதான் ஒரு குறையாக இருந்தது, அது தைத்த ஆணிதான் ஒரு குறை. அவற்றை நீக்கிவிட்டால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் சரியாக நடக்க முடியும் என்பது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்மிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை நாம் எடுத்து எறிந்தால் நம் வாழ்க்கையில் நலமுடன் வாழ முடியும் என்று முதல் கருத்தாக ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவேதான் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகின்றார். இரண்டாவதாக, உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை, அது எப்படிப்பட்ட ஒரு மரக்கட்டை? நம்முடைய கண்களிலே பல்வேறு விதமான தடைகள், நாம் நமக்கென ஒரு சில குறைபாடுகளை வைத்துக் கொண்டு பிறரை தவறாக நாம் தீர்ப்பிடுவோம். அன்புக்குள்ளே இதுதான் நம் வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இவ்வாறாக ஒரு தாத்தா இருந்தார். அவருக்கு 2-3 பேர பிள்ளைங்க, ரொம்ப குறும்புகார பேர பிள்ளைங்க. அவங்க என்ன செய்வாங்க, தாத்தா தூங்கும் போது முட்டையை உடைச்சி அந்த முட்டைய எடுத்து அவர் மீசையில தடை விட்டாங்க. தாத்தா காலையில் எழுந்திருக்கிறார். எழுந்தோனியா பார்க்கிறார், ஒரே நாட்டம். அவருக்கு நாட்டம் எங்கிருந்து வந்து தெரியல. சுத்தி காக்குறாரு, வீட்டுல இருக்கிற மனைவியை போய் திட்டார், வேண்டி வீட்டை சுத்தமா வச்சுக்க மாட்டேன், ஒரே முட்டை நாட்டம் அப்படின்னு அவர் திட்டார். திரும்பி சமையல் அறைக்கு போறாரு, அங்க நல்ல ஸ்மெல்லு, ஆனா அவருக்கு அந்த ஸ்மெல்லு புரியல, முட்டை ஸ்மெல் தான் வருது. உடனே என்னடி சமைச்சிருக்கிற, ஒரே முட்டை நாட்டம். இப்படி எல்லாம் பார்க்கறவங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டார். கடைசியா பேர குழந்தைங்க சிரிச்சுனே சொன்னிச்சா, தாத்தா நாட்டம் அங்கல்ல உன் மீச மேல என்று சொன்னிச்சான். அப்பதான் தாத்தாவுக்கு தெரிஞ்சது மீசக்குள்ள அந்த முட்டை ஒட்டி இருந்தது. அன்புக்குள்ளே தாத்தாவிடத்தில் இருந்த குறைபாடு என்ன? அவரிடத்தில் இருந்த அந்த நாட்டத்தை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. மாறாக எங்கெல்லாம் அவர் பார்க்கிறாரோ அங்கெல்லாம் அந்த குறைபாட்டை அவர் பார்க்க ஆரம்பித்தார். இதுதான் குறை சொல்லும் மனப்பான்மை. அன்புக்குள்ளே நாம் நம்முடைய கண்களில் இப்படியான ஒரு பார்வையை வைத்து பிறரை தவறாகவே தீர்ப்பிடுகின்றோம். இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் பார்க்கலாம். அன்றாடம் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சிகள். கணவன் தன் மனைவியை குறைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த குறைபாடு மனைவியிடத்தில் இல்லை,
மாறாக அந்த குறைபாடு அந்த கணவனிடத்தில் தான் இருக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும். இவ்வாறு மனைவி தன் கணவனை சந்தேகத்தோடு பார்க்கிறார் என்றால் அந்த சந்தேக பார்வையும் குறைபாடும் எங்கே பிறந்தது? அவளுக்கு யாராவது தவறான வழிகளை உணர்த்தி இருப்பார்கள். ஆகவே அந்த ஒரு எண்ணத்தோடும் கண்ணோட்டத்தோடும் இவ்வாறு குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அந்த குறையை பெரிதாக மாறி குடும்பத்தில் விரிசல்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இவ்வாறு தன் குழந்தைகள் நன்றாகத்தான் படிப்பார்கள். அடுத்த வீட்டு குழந்தையை அவன் நன்றாக படிப்பதை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை குறை கூறுவார்கள். அந்த பையனை போல நீ ஏன் படிக்க மாட்ட, நீ ஏன் குறும்பா இருக்கிற, எதை கெடுத்தாலும் ஒரு கம்பாரிசன். இவ்வாறு அன்புக்குள்ளே நாம் எப்பொழுதுமே பிறரை பார்த்து பார்த்து பிறர் சொல்வதை கேட்டு அவற்றை மனதில் இருத்தி அவற்றையே குறைபாடாக பிறர் மீது திணிக்கின்ற ஒரு பழக்கம் நம்முடைய சொந்த இயல்பாக மாறிவிட்டது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னில் இருக்கிற மரக்கட்டையை தூக்கி எறிந்துவிடு, அப்போதுதான் உனக்கு தெரியும் பிறர் எப்படி இருப்பார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று உன்னால் பார்க்க முடியும் என்று ஆண்டவர் மிக அழகாக சொல்கின்றார். நாம் அன்புக்குள்ளே இவ்வாறு ரயில்ல ஒருத்தர் பயணம் செய்யறாருன்னா அவரு டிக்கெட் வாங்க மறுத்துட்டார். பரிசோதனை வரார், டிக்கெட் இல்ல, என்ன செய்கிறார்? அவர் கட்டணம் கட்ட வேண்டும். அப்ப கீழே இறங்கி வரார். நண்பர் பார்த்து கேட்கிறார், என்னடா ஆச்சு? நான் இந்த திருட்டு ட்ரெயின்ல ஏறிட்டேன். திருட்டு செஞ்சது யாரு? அவரு. ஆனா அவர் என்ன செய்யறாரு? திருட்டு ட்ரெயின்ல நான் ஏறிட்டேன். ஒருத்தர் நல்ல ரூபா நோட்டை அடிக்கிறாரு, அவர் மாட்டிக்கிட்டாரு. உடனே என்ன சொல்றாரு? நானு கள்ள நோட்டை அடிச்சு மாட்டிக்கிட்டேன். நோட்டா தப்பு, அவர் அடிச்சது தப்பு இல்லை. ஆனா அவர் என்ன செய்யறார்? அந்த கள்ள நோட்டு அவருடைய எண்ணத்தில் இருந்தது. கள்ள சாராயம், இப்படி பல்வேறு விதமான எண்ணங்களை பார்க்கும் பொழுது அந்த பொருளோ அது அனைத்தும் நல்லதுதான். ஆனால் அதே பார்வையில் அவர் பேசும் பொழுது அனைத்தையும் தவறாக தவறான எண்ணத்தோடு கண்ணோட்டத்தோடு அவற்றை பிரதிபலிக்க முயற்சி செய்கிறோம். இவ்வாறாகத்தான் அன்புக்குரியதே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல சிக்கல்கள் பிரச்சனைகள் எழுவது இயற்கையாக இருப்பதை பார்க்கிறோம். காந்தியடிகளின் வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி இருந்ததாம். ஒரு குழந்தையை ஒரு பெரியவர் எடுத்து வந்து இதை என் பேர குழந்தை ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுது என்று சொன்னாராம் காந்தி கிட்ட. காந்தி சொன்னாராம், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் இந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு வாரம் பொறுத்து குழந்தையை தூக்கி வருகிறார்கள். அப்போது காந்தி சொன்னாரா, குழந்தாய் நீ ஸ்வீட் சாப்பிடாதமா, அது உடம்புக்கு நல்லதில்லை, அது பூச்சி வந்துடும் அப்படின்னு காந்தி அந்த குழந்தைக்கு அழகா எடுத்து சொன்னாராம். அப்ப அந்த பெரியவர் கேட்டாரா, சார் போன வாரம் குழந்தை தூக்கிட்டு வரும்போது இதை நீங்க சொல்லிருக்கலாமே, ஏன் ஒரு வாரம் பொறுத்து குழந்தைக்கு இந்த பதில சொல்றீங்க என்று கேட்டதற்கு காந்தி சொன்னாரா, நான் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவேன், அதுதான் என்னால் அந்த பழக்கத்தை நிறுத்தவில்லை, அது முடியவில்லை, அதுதான் இந்த குழந்தைக்கு என்னால் நான் அட்வைஸ் பண்ண முடியல, நான் ஒரு வாரம் நிறுத்தி பார்த்தேன், அப்போதான் எனக்கும் புரிந்தது அதன் வேதனை. ஆகவேதான் இப்பொழுது இந்த குழந்தைக்கு என்னால் பதில் சொல்ல முடியும், ஆகதான் அந்த குழந்தைக்கு அறிவுரை கூறினேன் என்று சொன்னாராம். அன்பார்களே, இவ்வாறாகத்தான் நாம் யாருக்கு எதை சொல்ல விரும்புகின்றோமோ அதற்கு முன்பாக நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவன், என்னில் இருக்க அழுக்கு என்ன, நான் அப்படிப்பட்ட அறிவுரை செல்வதற்கு தயாராக இருக்கிறேனா, அதற்கு தகுதி உள்ளவனா என்ற ஒரு சிந்தனை நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நம் குழந்தைகளை நாம் திருத்த முயற்சி செய்யும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நாம் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். ஒரு தகப்பன் காலை 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறார். அப்போ ஒரு குழந்தையை பார்த்து, டேய் நீ காலையில 6 மணிக்கு எழுச்சி பூசை போகிறாரு. அப்ப அவர் என்ன செய்கிறார்? அவர் 8 மணிக்கு எழுந்திருக்கும் பழக்கம் கொண்டவர். அவர் தன் குழந்தைக்கு அறிவுரை கூற முடியுமா? அந்த குழந்தை என்ன சொல்லும்? நீ தோன்றுற என்ன மட்டும் அனுப்புறிய. இதுதான் குழந்தைகளின் இயல்பான பதில் அனுப்புகிறது. இவ்வாறாகத்தான் நமது அன்றாட வாழ்க்கையில் பல பல குறைபாடுகளை நம்மில் வைத்துக் கொண்டு அவற்றை பிறர் மீது திணிக்க முயற்சி செய்கிறோம். இவற்றைதான் ஆண்டவர் அழகாக சொல்கிறார், உன் உள்ளத்தில் இருந்தால் வாய் பேசும். எதை நாம் நினைக்கிறோமோ அதுதான் நம் வாய் வழியாக வெளிவரும். அதுதான் நல்ல கனித்தரம், நல்ல மரம் எப்போதும் அது நல்ல கனிதான் தரும். ஆனால் எந்த ஒரு மரமும் கெட்ட கனியை தராது. மாறாக அந்த கெட்ட கனி எதனால் வந்தது, அது எப்படி வந்தது என்று ஆராய வேண்டும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்கள் தான், நம்மிலே இயல்பாக நன்மைத்தனத்தை கொண்டவர்கள் தான்.
ஆனால் இவ்வாறாக பிறர் சொல்வதையும் மற்றவர் சொல்வதையும் நாம் கேட்டு நம்மிலே அந்த அழுக்காறு சிந்தனைகளை உள்ளடக்கி நாம் பிறருடைய குறைகளை பெரிதென பார்க்க முயற்சி செய்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று சற்று சிந்தித்து பார்ப்போம். என் வாழ்நிலை எப்படி இருக்கிறது? என் குடும்பத்தில் நான் எப்படி நடந்து கொண்டேன்? என் கோவில் முன்னிலையில் நான் எவ்வாறு முன்னிலையை நான் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறேன்? சற்று சிந்தித்தோம் என்றால் நம்மில் இருக்கிற அந்த குறைபாடுகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த மரக்கட்டையை தூக்கி எறியுங்கள், கண்டிப்பாக நீங்களும் நல்ல கனித்தரும் மரமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த அருமையான ஒரு சிந்தனைகளை உள்வாங்கி, இதோ சீராக் புத்தகம் நமக்கு சொல்வது போல இது முதல் வாசகம். நாம் அனைவரும் பயன் தரக்கூடியவர்கள் தான். ஆகவே பயன் தரக்கூடிய கருத்துக்களை நம்மில் விதைத்து அவற்றை வாழ்வாக்கி இறைவன் நமக்கு தருகின்ற அந்த தேவைகளின் அடிப்படையில் வாழ முயற்சிக்கும் என்றால் நிச்சயமாக நீங்களும் நல்ல செயல்பாடுள்ள கனிகளை இந்த சமூகத்திலும் உன் குடும்பத்திலும் நம் பங்கிலும் அவற்றை தர முடியும். அப்படிப்பட்ட நல்ல கனித்தரும் பிள்ளைகளாய் வாழ இந்த திருப்பணியை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.